श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेंकटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोगतस्ततितराणाय मेने अस्मद्गुरोर्भगवतोश्च दयैकसिन्धोः रामानुजस्य शरणौ शरणं प्रपद्ये श्रीवत्सचिन्नमिश्रेभ्यो नमभुक्तिमधीमहे यदुक्तयस्त्रयीकण्ठे यान्ति मङ्गलसूत्रतां श्रीपराशरभट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीवत्साङ्कसुतः श्रीमान् श्रेयसे मे अस्तु भूयसे. கீழே சொன்ன திவ்யாத்ம குணங்களும் திவ்யமங்கள விக்கிரக குணங்களும் இருவருக்கும் பொதுவாக இருந்தாலும் தனித்து அனுபவிக்க விரும்பும் அனுபவசாலிகளுக்கு தனித்து ரெண்டு பேருடைய குணங்களையும் கொஞ்சம் வித்தியாசத்துடன் அனுபவிக்கலாம் என்கிறார் சுவாமி. ரொம்ப அழகான ஸ்லோகம். நிறைய சித்தாந்த விஷயம் நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஏற்ற ஏகசேஷித்துவமே உத்தேசியம். ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நமக்கு சேஷி என்பதும், பிராட்டி பெருமாளுக்கு சேஷமாக இருக்கிறாள் அவளுடைய இச்சையின் பேரில் என்பதும் இதில் நம்ம அனுபவிக்க வேண்டியது. யுவத்வாதௌ துல்யேபி अपरवशता शत्रुशमनस्थिरत्वादीन् कृत्वा भगवति गुणान् पुंस्त्वसुलभान् त्वयि स्त्री त्वयिकान्तान् म्रतिमपतिपारार्त्यकरुणा क्षमादीन् वा भोक्तुं भवति युवयोरात्मनिबिता. युवत्वादौ तुल्येऽप्यपरवशता शत्रुशमनस्थिरत्वादीन् कृत्वा भगवति गुणान् पुंस्त्वसुलभान् त्वयि स्त्री त्वयिकान्तान् म्रतिमपतिपारार्त्यकरुणा क्षमादीन् वा भोक्तुं युवयोरात्मनिबिधा. இந்த இடத்துல சுவாமி ஒரு சம்மரியாக முதல்ல நம்ம அனுபவிச்சலாம் அர்த்தத்தை. பிராட்டியே, உங்கள் இருவரிடையே யவ்வனம் முதலிய உடலுக்கு ஏற்றவையான குணங்களும் ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற ஸ்வரூப குணங்களும் 6 குணங்களும் நிறைந்திருக்கிறது. அவர் பகவான், நீ பகவதி. இருந்தாலும் ஆண்மைக்கேற்ற ஒரு பாரதந்திரியம் இராமை, பிறர்க்கு அடிமையாயிராமை, பகைவரை அழித்தல், உறுதியாயிருத்தல் முதலிய குணங்களை பகவானும் பெண்மைக்கேற்ற மென்மை, கருணை, பொறுமை, கணவனுக்கு தன்னுடைய இச்சையினாலே சேஷமாயிருக்கை, தாசமாயிருக்கை போன்றவற்றை நீயும் நாங்கள் அனுபவிப்பதற்காக பிரித்து கொண்டீர்களோ என்கிறார் இந்த ஸ்லோகத்தில். இப்படி இருந்தோம் பகைவரை அழித்தல் போன்றவை பிராட்டிக்கும் உண்டு. நத்வாம் குர்ணி தசாக்ரீவ பஸ்மாஹி தேஜசான்னு பிராட்டியின் வாக்கு. தசக்ரீவா ராவணா, உன்னை பஸ்மமான ஆக்க முடியும், ஆனால் ராமனுக்காகத்தான் வெயிட் பண்ணிட்டுருக்க. அவர் வந்து உன்னை போட்டாள்னோம் அப்படின்னு. அவன் சுதந்திரனாக இருக்கையும் பிராட்டி சேஷமாக இருக்கையும் அவர்களே அமைத்து கொண்டது. அப்படின்னு இருக்கிறதுனால அவன் சுதந்திரன் ஆனாலும் பிராட்டி புருஷகாரமானாலும் பகவான் அவளை மீறமாட்டான். பிராட்டி சேஷமாக இருப்பதால் பிராட்டியை அண்டியவர்களை காக்க மாட்டாள் என்பதில்லை, காப்பாள். திரிஜடை அவளுக்கெல்லாம் அவளோட சரணாகத்தியை ஏற்றுண்டு எல்லா ராட்சசிகளையும் அவள் காப்பாற்றினாள். இந்த மாதிரி யவ்வனம் வரை சொல்லப்பட்ட குணங்களெல்லாம் இருவருக்கும் பொதுவாக சொல்லப்பட்ட போதிலும் அனுபவிப்பவர்களுக்கு வேறுபாடு தெரியுமாறு ஆண்மைக்குரிய குணங்களை எம்பெருமானுக்கு சொல்லி பெண்மைக்குரிய குணங்களை பிராட்டியுடையதாக இருப்பதாக சொல்லி இந்த ஸ்லோகத்தில் பட்டர் அனுபவிக்கிறார். ஸ்ரீரங்கனாகிய யவ்வனம் முதலிய குணங்கள் இருவருக்கும் பொதுவாக இருந்தாலும் பாரதந்திரியம் இல்லாத சுவாதந்திரியம் என்ன,
சத்ருக்களை அழிப்பதில் நிலையாக நிற்பதென்ன? சீதை கிட்ட சொல்கிறார் ஸ்ரீராமாயணத்தில், என் உயிரை விட்டாலும் விடுவேன், என் உயிரினும் மேம்பட்ட உன்னை விட்டாலும் விடுவேன், உன்னினும் மேம்பட்ட லக்ஷ்மணனை விட்டாலும் விடுவேன். ஆனால் அரக்கர்களை அழிப்பதாக நான் அந்த ரிஷிகளுக்கு கொடுத்த வாக்கை ஒரு காலும் மீறமாட்டேன் என்று ஸ்திர பிரஜனாயிருத்தல். சொன்ன வாக்கை மீறாதிருப்பதற்காக யாரவானாலும் விடுவேன், ஆனால் சொன்ன வாக்கை மீற மாட்டேன். சுவாதந்திரியம் அப்படின்னா வேண்டாதவற்றை விலக்குவதில் உறுதியாக இருத்தல். ஸோ இதெல்லாம் எம்பெருமானுக்கு உரியனவாக சொல்லப்பட்டன. இனி பிராட்டியின் குணங்கள் பேசப்படுகிறது. சௌகுமாரியம் என்பது தேகத்தினுடையவும் ஆத்மாவுடையதும் என்று இரு வகைப்படும். தாயார் திருமேனி சுகுமாரமாய் மிருதுவாயிருக்குன்னு சொல்லப்பட்டு விடுதல் இல்லை. சுகுமார ஹிருதயத்தை சொல்கிறார். திருமேனி சுகுமாரமாக இருக்கிறதுன்றது கோஸ் வித்தவுட் சேயிங். பெருமாளுடைய திருமேனி கூட சுகுமாரமாக தான் இருக்கும். பிராட்டியோட கைப்பட்டாலே பெருமாளுடைய திருவடி சிவக்கும் அப்படின்னா அவ்வளவு மென்மை சுகுமாரம் பெருமாளுக்கும். இங்கே சொல்கிறது பிராட்டியுடைய ஹிருதயம். ஆண்கள் கடினமான நெஞ்சை உடையவர்களாக இருப்பர், பெண்களுக்கு அது பொருந்தாது. அடுத்தது பர்த்தாவுக்கே பரதந்திரப்பட்டவளாக இருத்தல். பிறர் துயரம் கண்டு பொறாமையாகிற, அதாவது பொறாமைனா ஜெலஸ் இல்லை, பொறுக்க முடியாமையாகிற கருணை, பொறுமை, வாத்சல்யம், இது அனைத்தும் பிராட்டிக்கே அதிகப்படியாக இருப்பது. பகவானோ க்ஷிபாமி என்ற அசுரர் முதலிய ஜாதியிலே தள்ளி விடுகிறேன் என்பார். நீ பண்ணியானா தள்ளி விட்டுருவேன் அசுரர் ஜாதியில். நக்ஷமாமி வசுந்தரே, பொறுக்கவே மாட்டேன் என்கிறார். இவையெல்லாம் பிராட்டுக்கும் பெருமாளுக்கும் உள்ள ஒரு சட்டில் வேறுபாடுகள். ஸ்ரீவத் சங்காச்சார் இன்னும் அழகாக அனுபவிக்கிறார். அதாவது பெரிய பிராட்டியே யுவத்வாதம், இளமை முதலானவை, யுவயோகோ திவ்ய தம்பதிகளான உங்கள் இருவருக்கும் துல்லியப்பி ஒத்திருந்தாலும் பகவதி ஞானபல ஐஸ்வர்ய வீரிய சக்தி தேஜஸ் என்ற 6 குணங்கள் என்றும் நிறைந்த எம்பெருமானிடம் பும்ஸ்துவ ஆண்மைக்கு சுலபான் எளிதில் காட்டக்கூடிய அபரவசதா, பிறருக்கு அடங்கி இருத்தல் இல்லாமல் தனித்து செயல்படும் நிலை அவனுக்கு. சத்ரு சமன, எதிரிகளை அடக்குவது என்ன, ஸ்திரத்துவ, ஸ்திரமாக எடுத்த செயலில் உறுதியோடு, சொன்ன சொல்லில் உறுதியோடு இருத்தல். ஆதீன், இது முதலான குணான் நற்பண்புகளை பகவதி எம்பெருமானிடம் கிருத்வா அனாதிகாலமாக இருக்கச் செய்து அனுசந்தித்து என்றபடி. துவயி ஜெகன்மாதாவான தேவரீரிடம் ஸ்திரீத்வ, பெண்மைக்கே ஏகாந்தான் தகுந்தவை என்று, மிரதிம, மனத்தில் ஏற்படும் மென்மை, ஹிருதயத்தில் ஏற்படும் மென்மை, பதி பாரார்த்திய, கணவனுக்காக எம்பெருமான் திருவுள்ளத்தை மீறாம இருத்தல், கருணா, பிறர் துன்பத்தை களைவது, க்ஷமா, பொறுமை, ஆதீன், இவை முதலான குணான் பண்புகளை கிருத்வாவா அனாதிகாலமாக அமையப்பெற்றவர்களால் போக்தும் ஜீவகோட்டிகள், எங்களை போன்ற ஜீவகோட்டிகள் ஆச்சரியமாக அனுபவிப்பதற்கு நுகர்வதற்கு ஏற்றபடி யுவயோகோ உங்கள் இருவருடைய ஆத்மஸ்வரூபத்தில் பிதாபவதி பிரித்து அறியும் நிலை ஏற்பட்டு வருகிறது. கீழே யௌவனமுகாக யுவயோ சமானாக என்று காட்டியதை விளக்கி சில பல கல்யாண குணங்களின் பிரிவுகள் இருவரிடம் அனாதிகாலமாக அமைந்ததை பொருத்தமாக இங்கு காட்டி அருள்கிறார். ஸ்ரீமத் ராமாயணத்தில் துல்லியசீல வயோவிருத்தாம் துல்யாபிஜன லக்ஷணாம் ராகவோர்ஹதி வைதேகீம் நச்சேயம் ராகவோர்ஹதி வைதேகீம் தம் சேயம் அசிதேக்ஷனா என்கிறார் ஸ்ரீ வால்மீகி பகவான். திவ்ய தம்பதிகள் இருவரும் ஒருவருக்கொருவர் சௌஷீல்யம், இளமை, நடை உடை பாவனைகள், நல்குடியில் பிறப்பு, சாமுத்ரிகா லட்சணம் என்ற உயர்ந்த மகாபுருஷனுடையும் மகாராணியுடையும் உடைய அடையாளங்கள் முதலியவை பொருந்தியவர்கள் 2 பேரும். உனக்கேற்கும் கோலமலர் பாவைக்கு அன்பா என்று ஆழ்வார் தெரிவித்தபடி இவைகளை கொண்டு பார்த்தால் திவ்ய தம்பதிகள் இருவருக்கும் உள்ள அநேக நல்ல குணங்கள் தெரிய வரும். இதில் ஆண்களுக்கே உரிய பல குணங்கள் எம்பெருமானிடம் நிறைந்திருப்பதும் பெண்களுக்கே உரிய பல குணங்கள் பிராட்டியிடம் நிரம்பியிருப்பதையும் பிரித்து இதில் கூறுகிறார். குணங்கள் என்பது 3 வகைப்படும். ஆத்ம குணங்கள், ஞானம், சக்தி, ஆனந்தம் முதலானவை இந்த வகுப்பில்.
திவ்யமங்கள விக்கிரகத்தை ஆசிரயித்த குணங்கள் ஔஜ்வல்யம், சௌந்தர்யம், சௌகந்தியம், சௌகுமாரியம், லாவண்யம், யௌவனம், ஸ்கந்தம், அப்படி தொட்டு பார்க்கறதுக்கு கூட மிருதுவாக இருக்கிறது, சுகந்தமாக இருக்கிறது, சுகஸ்பர்ஷமாக இருக்கிறது. அப்படி திவ்ய ஆத்மஸ்வரூபம், திவ்யமங்கள விக்கிரகம், திவ்ய ஆத்மஸ்வரூபம் ரெண்டையும் ஆசிரயித்தவை மார்தவம், சௌஹார்தம், மாதுரியம், சாதுரியம், தைரியம் முதலியன. சம்பிரதாய கிரந்தங்களிலும் குறிப்பாக ஸ்தோத்திர பாஷ்யத்தில் சுவாமி தேசிகனால் இவைகளாம் பிரமாணங்களுடன் கூட்டி விளக்கப்பட்டது. ஸோ அத்வைதிகள் பரம்பொருளுக்கு குணங்களே இல்லை என்றனர். வேதங்களில் குணங்களை கூறும் இடங்கள்லாம் பிரமாணமே இல்லை என்று கூறினார் அவர்கள். ஸ்ரீபாஷ்யத்தில் எம்பெருமானார் அதெல்லாம் விரிவாக மறுத்து எம்பெருமான் எப்போதும் குணவிசிஷ்டனே என்று ஸ்ரீ பகவத் ராமானுஜன் நிலைநாட்டினார். இங்கு அந்த திவ்ய குணங்களில் திவ்ய தம்பதிகளுக்கு அனாதிகாலமாய் அமைந்த பிரிவுகளை காட்டுகிறார். யுவையோ யுவத்வாதவ் துல்லியே அபி, உங்கள் இருவருக்கும் இளமை முதலியன இயல்பாகவே துல்லியமாயிருக்கிறது. உலகில் ஒருவர் மறுமணம் செய்து கொண்டால் இளைய மனைவிக்கும் அவள் கணவருக்கும் வயசில் ரொம்ப வித்தியாசம் இருக்கும். அப்படி இங்கு இல்லை. எம்பெருமானை என்றும் 16லேருந்து 18 வயசுக்கு உட்பட்டவராகவே ஸ்ருதி காட்டுகிறது. 16 வயது வரை கௌமாரம் என்ற பருவம், அது முற்றிலும் இன்னும் நீங்கவில்லையாம். 18 வயசு முதல் இளமை யௌவனம் என்று ஆயுர்வேதங்களில் காட்டுகிறது. அது இன்னமும் வந்த பாடில்லையாம். அப்படி இன்றும் சேவையாகிறது பகவானுக்கு. இதோ வாக்கியம் யுவா குமாரஹா என்று. மேலும் யுவா 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 சுவாசாகா பரிவீத ஆகாத் சவு ஸ்ரேயான் பவதி ஜாயமானஹா, இதெல்லாம் ஸ்ருதி சொல்கிறது. இவர் பீதாம்பரதாரியா இளமையுடன் பெரிய பிராட்டியாருடன் வந்தார். இவர் அடிக்கடி அவதாரம் கொண்டாலும் நம்மை போல கர்ம பந்தத்தால் வரவில்லை. ஜன்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தியக்த்வா தேகம் புனர்ஜன்ம நெய்தி மாமேதி சோ அர்ஜுனா என்றபடி திவ்யமான சத்தியமான அவதாரம் என்பது இதன் பொருள். இப்படி இருவருடைய இளமையும் காட்டப்படுகிறது. அஸ்யேசா நா ஜகதோ விஷ்ணு பத்னி என்றபடியால் உலகினர் யாவருக்கும் பிராட்டி தலைவி என்பது விளங்கும். ஈஸ்வரீகும் சர்வபூதானாம் என்றது ஸ்ரீசூக்தம். எல்லா உயிர்களுக்கும் அவள் ஈஸ்வரி. இவளை விஷ்ணு பத்னி என்றபடியால் எம்பெருமான் இவளுக்கு கணவன் என்பதும், அவன் ஸ்ரீயப்பதி என்பதால் அவளுக்கு அவளுடைய கணவன் இவன் என்றும், இந்நிலை இவ்விருவருக்கும் அனாதியான அவர்கள் சங்கல்பத்தால் ஏற்பட்டது. பத்னிக்கு பதி பாரதந்திரியம், கணவனுக்கு சற்று சில விஷயங்களில் அடங்கி இருப்பதும் காட்டப்படுகிறது. எம்பெருமானை காட்டும்போது ஹ்ரீஷ்சதே லக்ஷ்மீஷ்ச பத்னியௌ என்று பெரிய பிராட்டியாரின் கணவனாக காட்டுகிறது. இப்படி ஒரு திவ்ய தம்பதிகளை இவளை கொண்டு அவனையும் அவனை கொண்டு இவளையும் காட்டியபடி வேறொரு தேவதாந்திரங்களை ஸ்ருதி காட்டவே இல்லை. மேலும் மாதா என்ற சொல் ஸ்ருதியில் பெரிய பிராட்டியாரை பற்றியும் அதித்திர் மாதா என்றபடி பூமி பிராட்டியை பற்றியும் வந்திருக்கிறது. வேறு பெண் தேவதைகளை பற்றி ஸ்ருதியில் எங்கும் கூறவில்லை. இந்த திவ்ய தம்பதிகளே உலகை படைத்தனர். பிரளய காலத்தில் பிரம்ம ருத்ராதிகள் ஒருவரும் இல்லாத போது இருந்தனர் என்று ஸ்ருதி காட்டுகிறது. ஏகோஹவை நாராயண ஆசீத் ந பிரம்மா நேஷானஹ நேமே தியாவா பிருத்திவி ந நட்சக்ராணி என்பதையும், ஆனீத் அவாதகும் ஸ்வதயா ததேகம் என்றும் ஜகத்காரணத்துவம் மோட்சப்பிரதத்துவம் முதலானவைகள் இந்த திவ்ய தம்பதிகளுக்கே உண்டு, மற்றையோருக்கு இல்லை. எம்பெருமானின் திருமேனி அழியாதது என்றும் ஒரே நிலையில் இருக்கும் என்றும் நம்முடைய உடலைப் போல கர்மபந்தத்தால் ஏற்பட்டது இல்லை என்றும் ஸ்ருதி காட்டுகிறது. நித்யாலிங்கா ஸ்வபாவ சம்சித்திகி என்று சதா பஷ்யந்தி சூரையா என்று தெரிவிக்கப்பட்டது. இதில் எம்பெருமான் விசேஷமான இருக்கும் குணங்களை காட்டுகிறார். அபரவசதா என்று. அபரவசதான்னா இந்த இடத்துல பிறருக்கு அடங்கியிருத்தல் இல்லாமல் தனித்து செயல்படும் நிலை. ந தஸ்யேஷே கஷ்டன, இவரை அடக்கி ஆள்வதற்கு ஒருவரும் இல்லை என்று சுத்தி காட்டுகிறது. அவாக்கி என்ற சொல்லை விளக்கும்போது பரிபூர்ணஷ்யாத் பிரம்மாதி ஸ்தம்ப பர்யந்தம் நிகிலம் ஜகத் திருணீகிருத்திய ஜோஷமாசீன இத்தியர்த்தா என்று ஸ்ரீ பாஷ்யக்காரர் விளக்கினார். அதாவது
ஒருவருக்கும் தான் அடங்கினவர் இல்லாதபடியால் பெருமாள் யாருக்கும் அடக்கணும்னு அவசியம் கிடையாது. அவருக்கு பிரம்மா முதல் ஸ்தம்பம் என்று சிறு பூச்சி வரை எல்லாரையும் ஒரு புல்லுக்கு நிகராக எண்ணி ஒருவரிடம் தான் பேசியாக வேண்டும் என்று ஒரு நிர்பந்தம் கிடையாது. அதனால் மௌனமாயிருப்பவர் என்பது இதற்கு பொருள். இப்படி சத்ரு சமனம்னா அதாவது எதிரிகளை அடக்குவது. ஆப்தர்களுக்கு யார் தொல்லை கொடுக்கிறார்களோ அவர்களே எம்பெருமானுக்கு சத்ருக்கள். அவருடைய பக்தர்களுக்கு யார் தொல்லை கொடுக்கிறார்களோ அவர்கள் எம்பெருமானுக்கு சத்ருகள். அதே கண்ணன் சமோகம் சர்வபூதேஷு நமே துவேஷ்யஸ்தி ந பிரியா என்கிறார். எல்லாரும் எனக்கு ஈக்குவல், யாருமே பிரியன் யாருமே துவேஷி கிடையாது என்றார். யாரு மேலே எனக்கு துவேஷம் கிடையாது, யாரும் ஃபேவரேட் கிடையாது. There are no favorites in my world. There is no side in a circular, in a global universe என்று சொன்னவர் ஞானீத்து ஆத்மைவமே மதம் என்றபடியால் அப்படிப்பட்ட ஞானிகளை காப்பதற்காக அந்த ஞானிகள் என்னுடைய உயிர் என்கிறார். அவர்களுக்கு எதிரிகளை எம்பெருமான் அழிக்கிறார். ஸோ ஸ்திரத்துவ ஆதீன் எடுத்த செயலில் உறுதியோடு இருப்பது, எடுத்த காரியத்தில் உறுதிப்பாடோடு இருப்பது, இதெல்லாம் புருஷர்களிடம் மிஞ்சி இருக்கும். சில நேரத்தில் பிராட்டிக்கு இது சிலது குறைவாக வெளிப்படலாம். கொல்ல வேண்டியவனாயிருந்தாலும் காக்காசுரன் விஷயத்தில் அவன் சரணாகதனை போன்று போக்கற்று எம்பெருமான் திருவடியில் வந்து விழுந்ததால் அவனிடம் அழிக்கும் எண்ணம் பிராட்டிக்கு ஏற்படவில்லையே. பெருமாள் தானே அஸ்திரம் அம்சார். இந்த இடத்துல இப்படி அழகாக சொல்லிட்டு பும்ஸ்துவ சுலபான் ஸ்தைரிய பெரும்பாலும் இந்த தைரியம், இந்த பும்ஸ்துவ சுலபான் இதெல்லாம் ஆண்மைக்கு எளிதில் காட்டக்கூடிய விஷயங்கள். அஸ்மேவ ஸ்துவம் ஸ்திராபவ என்று சப்தபதியின் போது மனைவியை பார்த்து கணவன் கூறுவதாய் உள்ள மந்திரப்படியும் இது பொருந்தும். ஸோ ஸ்திரீ துவைகாந்தான் பெரும்பாலும் பெண்களிடம் அமையப்பெற்றவை என்பது மிருதிமா மென்மை, உடல் மிருதுவாக இருப்பதை காட்டவிட நெகிழ்ந்த மனமுடையவதாக இருப்பது கூற வந்தது. அவளுக்கு அப்படியே இளகிய மனசு. எம்பெருமானுக்கும் இந்த மார்த்தவம் உண்டு. மிருதுர்தயாளு மதுரஸ்திர சமகான ஆள வந்தார் தெரிவிக்கிறார். அபராதம் செய்தவர்களாக இருந்தாலும் எளிதில் ஆசிரியக்கூடிய நிலையை மிருது என்று காட்டுகிறார். தன்னை அண்டினவர்களை பிரிவதை தாங்காத நிலை மிருது என்று சொல்லலாம். க்ஷணேபி எதிரஹோதி துஸ்ஸகா, எந்த மகான்களின் பிரிவு ஒரு க்ஷணம் கூட எம்பெருமானால் தாங்க முடியாதோ. ஆக அந்த மார்த்தவம் அது வேறு. இங்கு பிராட்டிக்கு கூறும் மார்த்தவம் க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுரான் ஆசுரிஷ்வேவ யோனிஷு என்றும் பத்மபத்ர சதேனாபி நக்ஷமாமி வசுந்தரே என்றபடி எம்பெருமானுக்கு சில சமயம் மனசில் ஒரு கடினம், ஒரு கொடுமையாக நடந்து கொள்வது உண்டு. பிராட்டிக்கு மர்ஷயாமீக துர்பலா என்றும் ந கஷ்டித் ந அபராத்தியதி, யாரு தான் குற்றம் செய்யவில்லை அப்படின்னு அப்படி வந்து எல்லாரையும் மன்னிக்கும் ஒரு விஷயம் பிராட்டிக்கு தான் உண்டு. மென்மையான இதயம், அது எப்போதும் மாறாது. சேத்தனர்களை எப்படியும் கடைத்தேற வைப்பதிலேயே நோக்கம் அவளுக்கு. பதி பாரார்த்தியம். இந்த உலகினருக்கும் நித்திய விபூதியில் உள்ள இவர்கள் யாவருக்கும் எம்பெருமானைப் போன்று பிராட்டியும் சேஷி பூத்தை. நமக்கும் லீலா விபூதியில் இருக்கிறவாளுக்கும் சரி, நித்திய விபூதிகளும் இருக்கிறவாளுக்கும் சரி, எம்பெருமான் பிராட்டி ரெண்டு பேருமே சேஷி, ரெண்டு பேருமே திவ்ய தம்பதி, ரெண்டு பேருக்குமே நாம் அடிமை கொள்ள வேண்டும். ஆனால் எம்பெருமான் ஒருவனுக்கு மட்டிலும் பிராட்டி சேஷபூத்தை, சேஷ பரார்த்தத்வாத் என்பது ஜைமினி சூத்திரம். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக பிரமாணம் காட்டுகிறது. பிராட்டியோ அப்படி இல்லாமல் நிர்ஹேதுக்கமாக ரட்சிப்பார். பெருமாள் எப்படின்னா சதா காருணிகோபிசன், எம்பெருமானிடம் கருணை இருந்தாலும் சம்சார தந்திரவாகித்வாத் ரக்ஷாபேட்சாம் பிரதீட்சதே என்று பிரமாணம் காட்டியபடி அவர் சகேதுக்கமாக தான் ரட்சிக்க முற்படுவார். பிராட்டி அப்படி இல்லாமல் நிர்ஹேதுக்கமாகவே ரட்சிப்பார், ஒரு காரணம் இல்லாமல் ரட்சிப்பார். கருணை என்பது ஸ்வரூபத்தில் நிர்ஹேதுக்கம்தான். ஏதோ ஒரு காரணத்தை முன்னிட்டு ஒருவரிடம் நாம் கருணை கொள்கிறோம் என்றால் அது பிரதி பிரயோஜனத்தை எதிர்பார்த்து அருள் கூறுவதாக அமையும். இது விலை பொருளை போன்றதாகிவிடும்.
ஒருத்தர் பண்ணுறதை பார்த்து நமக்கு கருணை வந்தால் அது விலைப்பொருள். தயா பரவ்ய சனகரா என்கிறார் ஸ்ரீ பட்டர். பிராட்டியிடம் இப்படி நிர்ஹேதுக கிருபை விஞ்சி இருக்கிறது. பெருமாள் கிட்ட இருந்தாலும் இந்த இடத்துல முகுந்த கருணாம் வந்தே முக்தேஸ்வதி கவத்சலாம் ஸ்வரூப சம்ஸ்தவௌ யஸ்யாக நிர்ஹேதுக சஹேதுகௌ என்று ஸ்ரீ குமார வரதாச்சாரியார் எடுத்து காட்டுகிறார் ஞாச திலக்கத்தில். ஸோ பிராட்டி அருகில் உள்ள போது உதிர கையனான காக்காசுரன் கூட பிழைத்தான். எவ்வளவோ ஒரு அபச்சாரம் பண்ணியிருக்கான் காக்காசுரன். பிராட்டி பக்கத்தில் இருந்ததுனால அவன் பழைச்சான். பிராட்டி பக்கத்தில் இல்லை, ராவணனுடைய 10 தலைகள் உருண்டன. இந்த கருணையை பயிர்ப்பு என்று கூறுவர். அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு இவைகள் பெண்பாளருக்கே விஞ்சி இருப்பதை இலக்கியங்கள் கூறும். பிராட்டிக்கு மிகவும் விஞ்சி இருக்கும். ந கஷ்டித் ந பராத்தியத்தை, யாருதான் குற்றம் செய்யவில்லை என்று கருணையுடன் நம்மளை மன்னிப்பாள். க்ஷமா, பொறுமை. மர்ஷயாமீக துர்பலா என்றபடியாலும் சொன்னபடியே பொல்லா அரக்கிகளை ஆஞ்சநேயர் கொல்ல முற்பட்ட போது அவரிடம் காத்தது ஸ்ரீமத் ராமாயணத்தில் தெரிய வரும். இப்படி பல இடங்கள் உண்டு. பூமி தேவிக்கு பொறுமை அதிகம் என்பதும் இவளுடைய அம்சம் அது அவளுக்கும் அமைந்ததை காட்ட வந்தது. சாக்ஷாத் க்ஷமாம் கருணையா கமலாமி வான்யாம் என்றதை உரைக்கும் போது கோதாஸ்துதியில் நம்ம இதை அனுபவிக்கலாம். ஆதீன் இப்படி முதலானவைகள்லாம் வாத்சல்யம், சௌலபியம் முதலானவைகளை கூறும். இப்படி ரொம்ப ஆச்சரியமாக இந்த திவ்ய தம்பதிகள் இப்படி பிரித்து குணங்களை கொண்டதால் நம் போன்று உலகினருக்கு நன்மைகள் ஏற்படுகிறது என்பது இதில் சாரம். அடியேன் தன்யோஸ்மி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः.